ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சமர்த்த சத்குரு சாய்நாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென வேண்டி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவில் நம்ம சாயிய நம்மளோட தாயா பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம சாய் விஸ்வநாத் மந்திரில் பாபாவுக்கு வளையல் சாத்தி பாபாவை சக்தி ஸ்வரூபமாக தரிசனம் செஞ்சோம். அந்த அற்புதமான எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோடையும் இந்த பதிவின் மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷேக் சாய்ராம் அவங்க பாபாவை அன்னையா துவாரகா மாயியா, அன்னையாய் தந்தையாய் நம்மை அரவணைக்கும் தெய்வமாக நம்மளுடைய குருவை பற்றி பாபாவை சக்தி ஸ்வரூபமாக நமக்கு விளக்கி சொல்ல இருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க அவருடைய அனுபவம் மற்றும் சாயி சச்சரிதத்தில் பாபாவை சக்தி ஸ்வரூபமாக நாம் எப்படி பார்க்கலாம் மற்றும் சாயி சச்சரிதத்தை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த பதிவுலையும் சாயி சச்சரிதத்திலிருந்து பாபாவினுடைய மகிமைகளையும் சேர்த்து பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு அதாவது சத்சங்கமாகப்பட்டது மிக நீண்ட பதிவு தான், 1 மணி நேரத்துக்கு தொடரக்கூடியது தான். ஆனால் நாங்கள் அன்னைக்கு அங்கே இருந்து கேட்கும்போது இந்த சத்சங்கம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது. வாங்க நீங்களும் சேர்ந்து இந்த அருள் மழையில் நனையலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லா புகழும் பாபாவுக்கு. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். பார்த்தீங்கன்னா இது பாபாவுடைய நாமம். நாம இப்ப பாத்தீங்கன்னா பாபாவுடைய நாமத்தை சொன்னோம். இது ஏன் இப்ப சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறேன். பாபா என்ன சொல்லிருக்காரு? என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாயில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா சொல்லியிருக்கார். இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சத்சங்கம். இந்த சத்சங்கத்துல பாத்தீங்கன்னா நாம பாபாவுடைய நாமத்தை நான் இப்ப பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். இப்ப சத்சங்கம், இந்த சத்சங்கத்துல பாத்தீங்கன்னா பாபாவுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இப்ப என் ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா சொல்லத்தான் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்கார் பாபா. இப்ப நான் பாத்தீங்கன்னா அவர் வீட்லயே பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்லியாச்சு. இப்ப என் ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சத்சங்கத்தின் மூலமாக இன்னைக்கு எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுங்க பாபா அப்படின்றது. அதான் பாத்தீங்கன்னா ஜனத்தொகை கம்மியா இருக்கு. நிறைய பேர் வந்தாச்சுன்னா இப்ப நம்மள கொக்கி போட்டு, அதாவது பூண்டில் போட்டு முடிக்கிறது ஒண்ணு, வலை போட்டு பிடிக்கிறது ஒண்ணு இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா இவன் நம்மள நிறைய பேரை வர வச்சுட்டா இவன் இந்த அப்ளிகேஷனை கொடுப்பான். அப்ப எல்லாருடைய வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி கொடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டார் பாபா இன்னைக்கு ஃபில்டர் மேல ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வர வச்சிருக்காரு தெரியாது. இப்ப சாய்ராம் கூட சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்க என் கண்டோட்டத்துக்கு பிறகு இவ ஏற்கனவே வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சாய்ராம் கேட்கறது சாய்ராம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் அப்படின்றாங்க. இப்போ அதுதான் ஃபில்டர் மேல ஃபில்டர் பண்ணதுனால இப்ப சாய்ராம் கூட ஒரு ப்ராப்ளம். இப்ப அந்த ப்ராப்ளத்தை பத்தினா என்ன பண்ணுவார் பாபா? இப்போ கண்டிப்பா பண்ணாங்க. ஏன்னா அவர் தலையெழுத்து, அவர் தலையெழுத்து நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்தாகணும் அப்படின்ற பேர் பாத்தீங்கன்னா அவர் தலையெழுத்து. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆடிப்பூரம் ஒரு விசேஷமான நாள். ஆடிப்பூரம் ஒரு விசேஷமான நாள். அம்பாளுடைய சக்தி உதயமான நாள். அம்பாளுடைய சக்தின்ற ஒரு
விஷயம் பார்த்தீங்கன்னா சக்தியோட ரோல் அப்படின்றது இன்றைக்கு ஒரு உதயமானால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பிறந்த நாள் மாரி. அப்போ இந்த பிறந்த நாள் மாரி பார்த்தீங்கன்னா நாம பாபா டிவோட்டி, நாம பாபா டிவோட்டி, அது சந்தேகமே இல்லை. சரி, நாம பாபா டிவோட்டியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சக்தியோட பிறந்த நாளுக்கு பாபா டிவோட்டி ஏன் இது பண்ணணும்? நான் இன்னைக்கு அங்கதான் போவேன். எங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் போவேன். அம்மன் கோயிலுக்கு தான் போவேன். பாபாட்ட வர மாட்டேன், வேகம் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு எத்தனை பேர் ஒரு கால்குலேஷன் போட்டு உட்காந்துறாங்க. ஏன்னா பாபாவுடைய மகத்துவம் புரியாததுனால, பாபாவுடைய மகத்துவம் புரியாததுனால. அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ எனக்கு ஆடி கூறும் இந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு பாபா ஏன் இந்த இடத்துல சத்சங்கம் அந்த ஒரு சான்ஸை எனக்கு ஏன் கொடுத்தாரு? எனக்கும் அம்மனுக்கு உள்ள தொடர்பு என்ன? நீங்க ஆடி போறது அம்மனுடைய ஒரு பர்த்டே இல்லையா? அப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாபா டிவோட்டி. ஆனா ஏன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் பாபா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சத்சங்கத்தை கொடுத்திருக்காருன்னா என்ன காரணம்? எனக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் வந்து பாபா டிவோட்டின்னு சொன்னா பாபாவோட விஷயங்கள் பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா அந்த ரோல்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பாபாவோட விஷயம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அன்னதானமும் ஒரு விஷயம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வருஷமா ஒரு வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை விடாம 23 வருஷமா ஒரு வியாழக்கிழமை அன்னதானத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த தானத்துக்கு பாத்தீங்கன்னா பாபா என்ன எங்க படிக்க வச்சாரு தெரியுங்களா? அதுதான் இங்க எங்க வச்சுக்கிறாரு. ஒரு வியாழக்கிழமை நான் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறோம், பண்ணி ஆகணும். ஏன்னா பாபா கிட்ட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணும்போது ஒரு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா என்னோட பிசினஸ் வீட்டில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணுவோம். 6 கிலோ வாங்கி அதை பார்த்தீங்கன்னா முதல் வாரம் சாம்பார் சாதம், 2வது வாரம் புளி சாதம், 3வது வாரம் தக்காளி சாதம், 4வது வாரம் வெஜிடபிள் பிரிஞ்சு, 5வது வாரம் தயிர் சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல சார்ட் வாங்க போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட்ன்ற மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாபா கிட்ட இந்த சார்ட்டே வாங்கி வச்சிருக்கிறேன். நான் முதல் வாரம் என்ன பண்ணணும், சாதம் கொடுக்கணும், 2வது வாரம் என்ன சாதம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிளே வாங்கிட்டாரு. இந்த டைம் டேபிள் நான் மாத்துறதே கிடையாது இது வரைக்கும். அவர் என்னைக்கு இந்த டைம் டேபிள் என்கிட்ட கொடுத்தாரோ அந்த டைம் டேபிள் இருந்து இது வரைக்கும் இனிமே வரப்போற காலம் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டைம் டேபிள் மாறவே வராது. அன்னதானத்துக்கு உண்டான வெரைட்டிஸ் ரைஸ் சாப்பாடு. அப்போ அன்னதானம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. ஏன்னா வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆழ்வார்பேட்டில் இருக்கிற தேவகி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களை அட்மிட் பண்ணி ஒரு 5 நாள் அட்மிட் பண்ணி புதன்கிழமைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே மறுநாள் வியாழக்கிழமை அப்போ நான் சொல்ல ரொம்ப நல்லா நான் சொன்னது நாளைக்கு அன்னதானம் பண்ணாத, நான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம்கேஎன் ரோடு இந்தியில் எம்கேஎன் ரோடில் வந்து இப்போ திரும்பும் பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரும்பும் பார்த்தீங்கன்னா திரும்பும் போது சீனிவாசா கேப்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. எம்கேஎன் ரோடு வந்து இந்தியில லெஃப்ட்ல வந்து ஆளுநர் வர ரோட்ல பார்த்தீங்கன்னா அங்கே சீனிவாசா கேப்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் புதன்கிழமை அன்னைக்கு போய் ஆர்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது 4வது வாரம் வெஜிடபிள் பிரிஞ்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் எனக்கு 30 பொட்டலம் வேணுங்க, 30 பொட்டலம் பார்சல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறேன். ஆர்டர் கொடுக்கும்போது 35 ரூபான்னு சொன்னார். ஒரு பொட்டலம் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபான்னாரு. ஆனா அந்த விலைப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு போட்டிருக்காரு. எவ்வளவு போட்டிருக்காரு? வெஜிடபிள் பிரிஞ்சு போட்டு 30 ரூபான்னு போட்டிருக்காரு. ஆனா என்கிட்ட வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 35 ரூபான்னு சொன்னார். நான் கூட கேட்டேன், என்னங்க 35 போடுறீங்க, போர்ட்ல 30 தானே போட்டிருக்கு, நீங்க 35 போடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் நீங்க கேட்குறீங்க, உங்களுக்காக தான் பண்ணணுங்க நானு, அதனால 35 ரூபா தாங்க அப்படின்னு என்ன சொல்றாரு, 35 ரூபா தாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி 5 ரூபாய்க்கு எதுக்கு அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5 ரூபாவை 35 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்துட்டோம்னா அவரை பாத்தீங்கன்னா ஒரு பில்லுல பேப்பர்ல எனக்கு
போட்டு அட்வான்ஸ் 500 ரூபா போட்டு பேலன்ஸ் 500 ரூபா அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொடுத்துருக்காரு. நானும் வந்தாச்சு. மறுநாள் காலையில நான் ஒரு 8:50 வீட்டுக்கு போய் போறேன், அந்த ஹோட்டலுக்கு போறேன். உள்ள நுழையும் போது கல்லால உட்காந்துருக்கிற ஆளு எழுந்திருச்சு நின்று வாங்க காய்ச்சி சாப்பிடுங்க அப்படின்றாரு. நான் என்ன நுழையும் போது காய்ச்சி சாப்பிடுங்கன்றாரு. நான் கூட சொன்னேன், என்ன நான் டிஃபனே சாப்பிடலங்க, வீட்டில் உடம்பு சரியில்லை மிஸ்ஸஸ்க்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் சாப்பிடுறோம் ஹோட்டலில். இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தாச்சு. இல்லை நான் என்ன டிஃபனே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மசால் தோசை காஃபி சாப்பிட்டுட்டு அந்த பில்லையும் வாங்கிட்டு இந்த பேலன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, இந்த பில்லையும் போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பர்ஸை எடுக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த கல்லை சில்லறை வச்சுட்டு பாரு, அதுக்குள்ள அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு என் கையில 400 ரூபாய் கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாரு? என் கையில 400 ரூபாய் கொடுக்குறாரு. நான் இன்னும் அவருக்கு பேலன்ஸ் 600 ரூபாய் கொடுக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, 400 ரூபாய் என்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், என்னங்க நான் தாங்க உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கணும், நான் தான் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கணும், நீங்க என்ன திருப்பி 400 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இல்லைங்க நேற்று கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க, நானும் கடையில எல்லாம் மூடிட்டு வீட்டில் போய் தூங்குனங்க. தூங்கும் போது பவானி அம்மா உங்களை காமிச்சு அவங்க சாப்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாருங்க அப்படின்னா. யார் சொல்றாரு? யாரு? பவானி அம்மா உங்களை காமிச்சு இவளுக்கு நீ சாப்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் ஒரே ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேன், நீங்க எடுத்துன்னு போங்க அப்படின்றாரு. எவ்வளவு? 30 சாப்பாடு எவ்வளவு கொடுக்குறாரு? 100 ரூபாய்க்கு. இதை 400 ரூபாய் வாங்கிட்டு போய் சாப்பாடை கொடுத்தேன்னு வச்சுங்களேன், பாபா என்ன பார்த்து கேட்க மாட்டாரா, என்னடா 100 ரூபாய்க்குள்ள சாப்பாடு வாங்க வேண்டியா அப்படின்னு கேட்க மாட்டாரா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க, நீங்க தயவு செய்து எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ற. எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா மச்சான் நேற்று 5 ரூபாய் குறைக்க மாட்டேன்னு சொன்னா, நேற்றுக்கு 5 ரூபாய் குறைக்க மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு 30 ரூபாய் சார்ஜ்ல விலைப்பட்டியல 30 ரூபாய் போட்டுருக்கான், நான் ஏன் 35 ரூபாய் போடுறீங்கன்னு கேட்கும் போது நீங்க நாளைக்கு 9 மணிக்கு கேட்குறீங்க, அதனால 35 ரூபாய் தாங்க அப்படின்னு சொன்னா, ஆளு 30 வெஜிடபிள் பிரிஞ்சி சாப்பாடு 100 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போங்க. 2 கவர்ல பார்த்தா கட்டப்பை எடுத்துட்டு போங்க பார்த்தா கொடுப்பேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிண்டி பாலம் கிண்டி பாபா கோயில் வாசல்ல உட்காந்து இருப்பாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா அன்னதானம் எப்பவுமே விஷயம் நடந்துட்டு இருக்கிற விஷயம். எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படியே வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குமரஞ்சாவடியில் இருக்கிற அண்ணா பாபா கோயில சர்வீஸ், அங்கே நான் போய் ஆகணும், 10 மணிக்குள்ள நான் அங்கே போய் ஆகணும். அதனால சாப்பாடு கூட 9 மணிக்குள்ள இதை எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கடற்கரை கொடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு போய் எங்கள் குரு கிட்ட போய் சொல்றேன் இந்த விஷயத்த. பாபா இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாரு பவானி அம்மான் காமிச்சோன்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்த சொன்னவன 5 ரூபாய் குறைக்க மாட்டேன்னாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா முதற்கிழமை என் மிஸ்ஸஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, நாளைக்கு அன்னதானத்துக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுமா, ஏன் ஒரு வாரம் விட்டா என்ன அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையும் கேட்டாங்க. ஆனா இங்க நடந்தது ஒண்ணு, நான் குரு கிட்ட போய் நடந்த விஷயத்த போய் சொல்றேன். அப்பதான் அவர் சொல்றாரு, மிஸ்ஸஸ் 1000 ரூபாய் செலவு பண்ணணுமான்னு கேட்டாங்க. அதுல பாபா பத்தி ஒரு சைக்கிள் அடிச்சிட்டாரு. எவ்வளவு குச்சி கொடுத்தாரு உங்களுக்கு? 100 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப அந்த முதலாளி பாபாவே போய் சொல்லியிருந்தா கூட கொடுத்துக்க மாட்டாரு. ஆனா அவர் ஏதோ நேசிக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா பவானி அம்மாவா இருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பவானி அம்மா வந்த பாபா பவானி அம்மாவா காட்சி கொடுத்து அந்த ரோட்ல இவ்வளவு கொடுத்து சாப்பாடு பண்ணி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொல்லிருக்காங்க. நீ பண்ற அன்னதானத்துக்கு பாபா உங்களுக்கு உண்டான பரிசை கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போ நானும் சரி வாக்கிய முடிஞ்சாச்சு. முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் மிஸ்ஸஸ் ரெடி ஆயிட்டாங்க. பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ரெடி ஆகி சாப்பாடு 2 கட்டப்பையில தான் எடுத்துன்னு வருவாங்க. எப்பவுமே 2 கட்டப்பையில பாத்தீங்கன்னா எடுத்துனா அப்படியே V50 பூச்சி கோயிலம் பக்கத்துல இருந்து கிண்டி ரெஸ்ட் ஹவுஸ்ல இறங்கி அப்படியே இந்த ரயில்வே ட்ராக்ல எழுதுறவங்க அந்த மேல பெட்ரி மேல எல்லாம் உட்காந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிண்டி பாபா கோயிலுக்கு கொடுப்பேன். அடுத்த வாரம் நான் கிண்டிய மேல எல்லாம் கொடுத்துட்டு கீழே வர்றேன். பாபா கோயில் வாசல்ல ஒரு முதலாளி நிக்கிறாரு. சீனிவாச முதலாளி நிக்கிறாரு. எனக்கு பக்குச்சு, ஏன்னா திருப்பி காசுக்காக போறாரோ, காசுக்காக நம்ம கிட்ட இல்ல
ஆனா மைனஸ் பண்ண காசை திருப்பி தான் கேட்க போறாரோ, என்ன நிக்கிறாந்தாலே அப்படிதான் நிக்கிறாந்தாலே அப்படின்னு நினைச்சுன்னா வர அதாவது பார்த்துட்டு பக்கம் நான் கிட்ட போறேன், சரி வாங்க 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 உங்களுக்கு தான் ரொம்ப நேரம் நிக்கிறேன் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு, என் பையன் பி 6 வருஷமா அலைன்ஸ் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா பையனுக்கு அலைன்ஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்றான். என்ன சொல்றாரு, பி படிச்சிருக்காப்புல, 6 வருஷமா கல்யாணம் ஆகல, அலைன்ஸ் தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அலைன்ஸ் ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயம் எங்க வீடு செக் போஸ்ட்டுக்கு தான், நீங்க கண்டிப்பா வந்தாகணும். அதுக்காகத்தான் நான், நீங்க எப்படியும் வியாழக்கிழமை வந்து சாப்பாடு கொடுக்க வருவீங்க, அதனால தான் நான் வந்து சொல்லி உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அந்த தகவலை சொல்றாரு. அப்போ அவருக்கு எங்கேயோ ஒரு செக்கு, எந்த பிறவிலையோ ஏதோ ஒரு கருமா அந்த இடத்துல செக்கு. இப்போ அம்மா வந்து பாத்தீங்கன்னா, பவானி அம்மா பாத்தீங்கன்னா நம்ம செய்யற ஒரு செயல்பாடு பாபாவுக்கு தெரியும், பாபா பக்தா அப்படின்னு நமக்கு தெரியும், பாபாவுக்கு தெரியும். அந்த ரோல்ல என்ன பண்றாரு, அந்த செக்க அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த செக்கை வந்து எடுத்துட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா 6 வருஷமா நடக்காத ஒரு சம்பவம் இந்த பாத்தீங்கன்னா இந்த ஒரு அன்னதானத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனை பேர் பழைய புத்திரி எஸ்தப்பான்னு தெரியாது. ஆனா அதே நேரத்துல எத்தனை பேர் இந்த சத்சங்கத்தை, பாபாவுடைய சத்சங்கம், என்னது யாருடைய சத்சங்கம், பாபாவுடைய சத்சங்கம் அப்படின்றது எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் பாபா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு சார், எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப அம்மாவுக்கு போய் வந்து அம்மாவுக்கு போய் நம்ம வந்து பேசுறது இல்லை, பார்க்கறது இல்லை, எதுவும் கடுப்பு இது பண்றது இல்லை. ஆனா நம்ம யாரை பிடிச்சி வச்சிருக்கிறோம், பாபாவை பிடிச்சி வச்சிருக்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இங்க விஸ்வநாத் பாபா கிட்ட எத்தனை லைட் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை லைட் இருக்கு, கவுண்டிங் போட்டீங்கன்னா எத்தனை லைட் இருக்கும், ஒரு 20 லைட் வைக்கலாம், ஒரு 20 லைட் இருக்கு, ஃபேன் எல்லாம் சேர்த்து ஒரு 20 இருக்கு. அந்த சுவிட்ச் எத்தனை சுவிட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 சுவிட்ச் வச்சுங்க. அந்த 20 சுவிட்ச்ல ஒரு சுவிட்ச் போட்டா அதுக்கு எந்த கனெக்ஷன் இருக்கோ அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா, எந்த சுவிட்ச் இருக்கோ அந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். நீ எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணிட்டு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிப்பாரு, ஆஃப் பண்ணிப்பாரு. இந்த கடவுள் நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கிறேன் இங்க, ஆனா மெயின ஆஃப் பண்ணிட்டேன் இல்லையா. அப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா விஷயம் தெரியல, பாபாவை குற்றா எல்லாத்தையும் குற்ற மாதிரி இருக்கு. பாபாவை பிடித்தால் எங்க குருவாங்க தான் சொல்லி கொடுத்து, பாபா எங்க போய் உட்கார்றாரோ அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தெய்வமும் பாபா வந்து உட்காச்சுன்னா பின்னாடியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி உட்காருவாங்க. இது 100க்கு 100 உண்மை. அனுபவ ரீதியா தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும், எடுத்த உடனே தெரியாது. அனுபவ ரீதியா அது பாபா கொடுக்கணும். அந்த அனுபவ ரீதியான்றது யார் கொடுக்கறது, பாபா கொடுக்கணும் சார், பாபா கொடுக்கணும். இப்ப இங்க கூட சத்சங்கம் கூட பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் வந்து 7 மணிக்கு அந்த சாம்பார் பிரசாதத்தை வந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு. நான் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சரி கொஞ்சம் அந்த தட்டை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ ஆனந்தி சாய்ராம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து சாய்ராம் தான் சொல்றாங்க, சாய்ராம் தான் சொல்றாங்க, இந்த மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி போறோம், இந்த மாதிரி வலையெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பாட சொல்லி பாடுறாங்க அவங்க பாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உடனே சாய்ராம் இல்ல இல்ல அவங்க பாட வேணாம் பாடி பேசுவாரு, என்ன சொன்னாரு, பாய் சத்சங்கம் பேசாதீங்க சத்சங்கம் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைய அந்த நேரத்துல சொல்றாரு. இப்போ பாபாவுக்கு பஜனையும் பிடிக்கும், அதுக்காக பாபா வந்து பஜனை பண்றது பிடிக்காதது இல்ல, பஜனையும் இதை கூட என்ன பண்றாங்க, பஜனை பண்றாங்க. பஜனையும் பாபாவுக்கு பிடிக்கும். ஏன்னா தகியா என்ற இடத்துல பாத்தீங்கன்னா பாபாவே கால்ல சலங்கை கட்டி டான்ஸ் ஆடுவார். அப்போ பஜனையும் பிடிக்கும், பாபா வந்து சலங்கை நடனமும் பிடிக்கும், அதே நேரத்துல சத்சங்கமும் பிடிக்கும். அதனாலதான் சத்சங்கத்துக்குன்னே பாபா என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஒரு அகமத் நகர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தாஷ்கான் பாபா என்ன பண்ணாரு,
அதுக்குன்னே நியமனம் பண்ணார். யார? சாதாரண ஆள் இல்ல. ஒரு அகமது நகர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சத்சங்கம் பண்றதுக்குன்னு ஒரு சூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பாபா வந்து பாத்தீங்கன்னா அவரை ரெடி பண்ணி எல்லா கோயிலுமே சத்சங்கம் பண்ண வச்சிருக்காரு. இது வரலாறு. இப்ப நான் கூட சும்மா அங்க பாட்டு அவர் ஏதோ சாயதான் நடத்தலாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து போட்டுவிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஏதோ பக்கத்துல இருந்து தட்டி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனந்த் அந்த ரோல் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்றைக்கு சத்சங்கம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது அப்படின்றது ஒரு ரோல் வச்சு பாருங்க. அப்போ நிறைய பேருக்கு தெரியல சத்சங்கம்னா. நிறைய பேரு ஏதோ பேசுவாங்கப்பா, ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல நான் கூட தான் அப்படிதான் நினைச்சேன் சத்சங்கம்னா என்ன அப்படின்னு. ஏன்னா நானே சத்சங்கத்தை பார்த்து ஓடினாங்க, சத்சங்கத்தை பார்த்து அந்த குரு கிட்ட இருந்து ஓடினாங்க நாற்பது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாபா எங்க வச்சிருக்காரு? அவருக்கு முன்னாடி இப்ப சாயராம் கூட பாத்தீங்கன்னா உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ அந்த சத்சங்கம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எனர்ஜி வந்துடும். அது மணிக்கணக்கில் நின்றுட்டு நான் பேசுவேன். யாரை பத்தி பேச போறோம்? அவரை பத்தி பேசுறது கூட பாத்தீங்கன்னா இந்த கால் கூட என்ன படியா இருக்கணும், பல மணி நேரம் நிக்கணும் அப்படின்னா கூட கொடுத்து வச்சிருக்கணும். சார் நம்ம பாபா அப்படின்னா கூட இந்த வாய் கூட கொடுத்து வச்சிருக்கணும். பாபா அப்படின்ற வார்த்தை கேட்கறது கூட இந்த காது என்ன படியா இருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்சங்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சத்சங்கம்னா ஏதோ அப்படின்ட்டு. ஆனா சத்சங்கத்துக்குள்ள 9 அற்புதமான விஷயம் இருக்கு. நம்ம கூட மனிதன் தான், ஆனா உடம்புக்குள்ள ஹார்ட், கிட்னி, லிவர், கல்லீரல் என்னென்னமோ வச்சிருக்கிறான். ஆண்டவன் படைச்சிருக்கிறான். தெரியுதா வெளிய? அது இல்லைன்னா ஒண்ணு வேலை செய்யலன்னா நம்ம கதை கந்தல். ஆனா அதே நேரத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? ஆரோக்கியமா இருப்போம் தானே உண்மை. இதுக்கு எதுவும் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணு கிடையாது இல்ல. அப்ப அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சத்சங்கமான விஷயம் பாபா இந்த சத்சங்கத்துக்குள்ள இருக்கு. அது பாபா கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய மகத்துவமே தனி. வளையல் போட்டாங்க, வளையல் தான். இப்போ வளையல் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கடையில் இருக்கிற வரைக்கும் அந்த வளையலுக்கு ஒரு மகத்துவம், அதோட ரேட். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வளையல் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வாங்கி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த வளையலுக்கு உண்டான இப்ப பாபாவுடைய இந்த கழுத்துல வந்து இந்த வளையல் மாலையா தோணுதுன்னா அப்ப இந்த வளையலுக்கு என்ன இது ஆட்டோமேட்டிக்கா மகத்துவம் கூடிடுது. அப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சத்சங்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பாபா நிறைய விஷயங்கள் 9 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 விஷயங்கள் பாத்தீங்கன்னா போதிய கடந்து நிறைய பேர் தெரியுமோ தெரியாது. இப்போ முதல் ஒரு பாயிண்ட் ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா சத்சங்கத்தோட மகிமை. சத்சங்க மகிமையை பற்றி எவ்வளவு சொன்னாலும் குறைவாகவே சொல்வதாகவும். சத்சங்கத்தை பத்தி சொல்றது அப்படின்னா அதுக்கு மதிப்பு இவ்வளவுதான் போட முடியும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, 100 குருமார்கள் ஒன்றாக சேர்ந்து உபதேசிக்கும் நல் வார்த்தைகள் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குமோ அந்த பலனை நாம் சத்சங்கத்தின் மூலமாக பெற முடியும். வச்சு பாருங்க, எத்தனை குருமார்கள் இருக்கிறாரு? 100 குருமார்கள். அப்ப 100 குருமார்கள் அப்படின்றது ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரோல்ல வரும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாபா இந்த இடத்துல நிக்க வச்சு பேசிட்டு சத்சங்கத்தை பத்தி பேசு அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் சொன்னால் என்ன பலன்? சாதாரண எத்தனை பேரு? 100 குருமார்கள். மூணாவது பாத்தீங்கன்னா சத்சங்கத்தால் மன அழுக்கு நீங்கி விடுகிறது, மனோ விகாசம் ஏற்படுகிறது. ஏன்னா சத்சங்கத்துல பத்தி ஒரு சில பேர் மன வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, கவலை, துன்பம் ஏதோ ஒரு விதத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த சத்சங்கத்தின் மூலியமா என்ன நடக்குது? அவங்களுக்கு ஒரு சால்வ் கிடைக்குது, ஒரு பிரச்சனைக்கு சால்வ் கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்பா நம்ம பிரச்சனைக்கு இந்த ரோல் கிடைச்சிருக்கு, சரி பரவாயில்ல நமக்கு நடக்கலாம் அப்படின்ற பேரு அந்த ஒரு தாட் உருவாகுது. பரமார்த்திகத்தை பற்றி அநேக சூட்சுமங்களை, இறைவனை பற்றி அநேக விஷயங்களை சத்சங்கத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயம் தான் இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனா இந்த சத்சங்கத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்குமே ஒரு தெரியப்படுத்துறோம். அப்ப தெரியப்படுத்தும் போது பாருங்க இந்த சத்சங்கம் ஒரே நேரத்துல எத்தனை பேர்
பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு விஷயத்தை புரிய வைக்குது. மனித பிறவி கிடைப்பது எவ்வளவு அரிதோ அவ்வளவு அரிதானது சத்சங்கம் கிடைப்பதும். பிறவியிலே என்ன பிறவி உயர்ந்த பதவி? எந்த பிறவி? மனித பிறவி தான். நாயா வந்து போச்சு, என்ன வந்துச்சு? இப்போ நாய் வந்தது. சத்சங்கத்தை பத்தி தெரியுமா? இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா மனித பிறவி அறிவு, ஆறாவது அறிவை கொடுத்திருக்க, சிந்திக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு நாயாக, ஒரு கழுதையாக, ஒரு காக்காவோ, ஒரு பிறவியாக, ஒரு புழுவாக, பூச்சியாக இல்லாமல் நாம மனித பிறவியா பிறந்திருக்கிறோம். ஆனா இந்த மனித பிறவியை பிறந்தது எப்படியோ அதே மாதிரிதான் சத்சங்கமும் அப்படின்ற ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க சார். அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சத்சங்கத்தை ஏன் பாபா வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சக்தி உருவாகின நாள். ஒரு சக்தியா உருவெடுத்து இன்றைக்கு ஒரு பிறக்கிற நாள். அப்பேற்பட்ட நாள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாபா இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு சத்சங்கத்தை வச்சிருக்காங்கன்னா சும்மா இல்லை. நிறைய பேருக்கு மகத்துவம் தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாரு, நான் சொன்ன மாதிரி ஆளுங்கள ஃபில்டர் மேல ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு பேரை நிக்க வச்சுக்கிறார் பாபா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாத்திரங்கள், வேதங்கள் முதலியவற்றை ஆழ்ந்து கற்றல் அனைவருக்கும் சாத்தியம் ஆனது அல்ல. அவற்றை புரிந்து கொள்வது கூட அத்தனை எளிதல்ல. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை சத்தங்கள் மூலம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். உண்மையான விஷயம் சார். ஆனா இன்னைக்கு எல்லாராலுமே சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த ரோல்ல வந்து அதுதான் பாபா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் வெளியே குப்பையில போறியா, பிராக்டிகல் லைஃபுக்கு வா, பிராக்டிகல் லைஃபுக்கு வா, கிள்னா வலிக்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீ பிராக்டிகல் லைஃப் வா. பாபா கிட்ட பொறுத்த வரைக்கும் அதான் சார். நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஏதோ பாபானா ஏதோ அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வந்தா கமாயா பண்ணிடலான்னு சொல்றான். இப்ப சொல்றேன், பாபா கிட்ட பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாமே எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்காரு. சும்மா இல்ல, எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்காரு சார். வருது, நிறைய பேர் வருது, இன்னும் இருக்கு விஷயம். ஆனா எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயத்தை எத்தனை பேர் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் ரோல் இருக்கலாம். பாபா சொன்ன மாதிரி தான், பூத்து இருக்கும் போது அந்த மரத்தை பாரு, அந்த பூக்கள் எல்லாம் கனியாகி விட்டால் எப்பேற்பட்ட அறுவடை. அப்படி ஆகுதா? காப்பி அது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து போதியா, மிக சிலவே மிஞ்சுகின்றன அந்த ரோல்ல வைக்கிறார் பாபாவே. பாபா சத்தரியத்தின் மூலமா அந்த எழுத்து பிரதி மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை பாபா கொடுத்திருக்காரு. எங்கு சத்சங்கம் நடக்கின்றதோ அங்கு பாபா ஆனந்த ஸ்வரூபமாக அமர்ந்து இருப்பார். யோசிங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? யார் அங்க? யாரு எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? ஆனந்த ஸ்வரூபமாக உட்கார்ந்து இருக்கார். ஆனந்த ஸ்வரூபமா உட்கார்ந்து இருக்கார். இங்கே இல்ல, எங்க வேணாலும் சத்சங்கம் நடக்குதோ அங்க பாபா ஆனந்த ஸ்வரூபமாக உட்கார்ந்து இருப்பார். அதுக்குதான் பாத்தீங்கன்னா தாஷ்கானம் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் முதல்ல என்ன பண்றாரு, பாபாவுடைய படத்தை வச்சுட்டு தான் சத்சங்கத்தையே ஆரம்பிப்பார். ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா பாபா சித்திரத்தில் உயிருடன் பேசும் தெய்வமே. அது போட்டோ நினைச்சா போட்டோ, பாபா நினைச்சா பாபா. அதனாலதான் தாஷ்கா கூட அந்த ரோல்ல பாத்தீங்கன்னா எங்க போய் சத்சங்கம் பண்ணாலும் பாத்தீங்கன்னா பாபாவுடைய படத்தை வச்சுட்டு சத்சங்கத்தை ஆரம்பிப்பார். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாபா எப்படி இருப்பாரு, எப்படி இருக்காரு, இருக்காரா? இப்ப எல்லாருமே இதுக்கு முன்னாடி பாபாவை பார்த்துட்டான உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சத்சங்கம் முடிஞ்ச பிறகு போய் பாருங்க. சத்சங்கம் முடிஞ்ச பிறகு போய் பாருங்க. முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ கிளம்பி போகும்போது பார்க்கறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். ஏதோ பேசுகின்றவர்கள் எங்கும் பலர் கிடைக்கலாம். ஆனால் 10 நலமான வார்த்தைகள் பேசுபவர்கள் கிடைப்பது அரிது. வியாழக்கிழமை கூட பாத்தீங்கன்னா நிறைய பேரு வந்துட்டோம். வியாழக்கிழமைனா பாபா கோயிலுக்கு போய் ஆகணும், சனிக்கிழமைனா ஆச்சரிய கோயிலுக்கு போய் ஆகணும், வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயிலுக்கு போய் ஆகணும், இப்படின்னு ஒரு சார்ட் போட்டாச்சு. அப்போ அந்த சார்ட் பிரகாரம் நம்ம பாபாஜியோட இருந்தா கூட பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சாயிராம் உட்காந்து இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும், சார் கொஞ்சம் சத்சங்கம் பேச
பேசுங்களேன் அப்படின்னாங்க. சாய்ராம் சொன்னாரு, சத்சங்கம்லாம் எப்போ பேசணுமோ அப்பதாங்க பேசணும், இப்பெல்லாம் பேச முடியாது அப்படின்னா. அப்போ இன்றைக்கு சத்சங்கம், ஆனா கேட்ட ஆளுங்க வர முடிஞ்சுதா? யோசிக்க செய்யலாம். நான் கேட்கிற கேள்வி கண் கூட நடந்த நிகழ்வு. இப்ப சத்சங்கம் கேட்டவங்க ஏன் இன்னைக்கு வர முடியல? அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் பாபா யார நினைக்கிறாரோ, யார என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அந்த நிகழ்வும் நடக்கும். நீங்கள் சத்சங்கத்தில் என் லீலைகளை பற்றி பேசிக்கொண்டு இருந்தால் எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. என்ன சொல்றாரு? சத்சங்கத்துல கூட யார பத்தி? பாபாவை பத்தி, அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம் சொன்னால் அவருக்கு என்ன எழுந்தாரு? ஆனந்தம் ஏற்படுத்துகிறார். இப்போ சாய்ராமோட பையன், கிளாஸ்ல போய் நல்லா ஒரு மார்க், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்கிட்டு வந்து சொன்ன உடனே அவர் கூட்டார் வாங்க போன கிளாஸ் டீச்சர் பையன் பிரில்லியன்ட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க வச்சுங்க, இவர் அப்பா எப்படி ஆயிடுவார் சொல்லுங்க? ஆயிடுவாரு, சந்தோஷம் ஆயிடுவார் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சத்சங்கம், அந்த சத்சங்கத்துல கூட பாத்தீங்கன்னா நாம பாபா பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, ஏன்னா நாம எல்லாம் பாபா டிவோட்டின்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் உட்காந்துக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியல. நான் அதுக்குதான் சொன்னேன், ஜனவரி 1ஆம் தேதி ஷீரடியில 3 லட்சம் பேர், நான் என் ஃப்ரெண்டு போயிட்டு 3 லட்சம் பேர் ஷீரடிக்கு வந்தாங்க சார், அவ்வளவு கூட்டம் சார் அப்படின்னாங்க. சிரிச்சேன், சொல்ற சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. வேற என்ன பண்றது? திருப்பதியில பாத்தீங்கன்னா அந்த சில்லறைய ஜலிக்கிறதுக்குன்னா ஜலன் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷீரடியில பாபா மனிதர்களை ஜலிக்கக்கூடிய ஜலனை வச்சிருக்காரு. அந்த 3 லட்சம் பேரை ஜலிச்சாருன்னு வச்சுக்கலாம், ஒரு 300 பேர் தேர்னாவே என் கண்ணோட்ட பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜாஸ்திங்க அப்படின்னு நான் சொன்னா உண்மை சார். அதுதான் வந்து பாபா சொன்னதும், பூத்து இருக்கும் போது அந்த மரத்தை பாரு, அந்த பூக்கள் எல்லாம் கனியாகி விட்டால் மன்னவன் எல்லாமே வந்துட்டாங்க. ஆனா எத்தனை பேரையா வந்து இருக்கு? அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம பாபா கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ரோல்ல வரும்போது எத்தனை பேர் பாபாவுடைய தன்மையை புரிஞ்சு, எல்லாத்துக்கு பின்னாடி சார் ஒரு பேக்ரவுண்ட ஒரு விஷயம் இருக்கு சார். பாபாவுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை பத்தி எத்தனை பேர் பாபாவுக்கு பின்னாடி விஷயம் இருக்கு அப்படின்றத யாரும் எடுக்கவே மாட்டேன்றாங்க. ஏதோ பாபா 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 பாபா. இந்த மைக்கு கூட தான் சாதாரண மைக்கு தான். இந்த மைக்கு என்ன தேவைப்படுது? பேட்டரி தேவைப்படுது. அப்ப மனிதர் கூட பாத்தீங்கன்னா பாபாவுடைய செயல்பாடுகள் என்ன? பாபா சொல்ற மைக்கு அப்படின்னா போதுமா? உள்ள என்ன வேணும்? பேட்டரி வேணும். அந்த பேட்டரியும் சார்ஜ் கரெக்டா. அப்ப அதே மாதிரி தான் நானும் பாபா டிவோட்டி. என்னையா பாபா டிவோட்டி? இது எத்தனை பேர்? எனக்கு இது சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க குரு பண்ணையோ நடிகாரு. அவர் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்கிறது எல்லாருமே தெரியும். நீ வந்து சும்மா வாயாலியா ஆணம் காய்ச்சக்கூடாது சொல்லுவாரு. வாயாலிய ஆணை காய்ச்சக்கூடாது. போய் காய்கறி பருப்பு இருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தா தான் நீ ஆணை வைக்க முடியும் அப்படின்னு, குழம்பு வைக்க முடியும். இப்ப அதே மாதிரிலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியாது. அதுலயும் நம்ம பாபா என்ன சொல்லிட்டாரு? எங்க சத்சங்கத்தில் அவருடைய லீலையை பத்தி பேசுறாங்களோ அந்த நாம் என்ன வாங்கிட்டு இருக்காரு? ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பேன் இருக்காரு. அப்ப இன்னைக்கு அவருடைய லீலை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய லீலையை பத்தி நம்ம இப்ப வந்து பேசலாம். இப்ப நம்ம சத்சரிதம் பட்சவர்களுக்கு தெரியும். பிவி தேவ் பாத்தீங்கன்னா பாபா மேல அப்பேற்பட்ட ஒரு அன்பு பக்தியெல்லாம் அப்புறம் அன்பு தான். குழந்தை பின்னாடி டாக்டர் ஆகிறதா, இன்ஜினியர் ஆகிறதா, அவங்களை திருடான ஆகிறதா, அது அதுக்காக அது அப்புறம். ஆனா இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? குழந்தைய அதனால அன்பு செலுத்தி ஆகணும். பாபா கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அது வேற கதை. இப்ப நாம பாத்தீங்கன்னா பாபா மேல அன்பு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பக்தி. அன்பு. அப்போ தேவனை பாத்தீங்கன்னா அன்பை பாத்தீங்கன்னா பாபா மேல அப்படி வச்சுட்டு இருப்பாரு. வச்சுட்டு இருக்கும் போது அவர் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன பண்றாரு? ஏன்னா அவர் வந்து தானாக்கிற ஊர்ல இருப்பாரு, பாபா ஸ்ரீல இருக்காரு கொஞ்சம் தூரம். இப்ப மாதிரி போராட்டம் பூச்சி போற மாதிரி கிடையாது, இல்ல ட்ரெயினை பூச்சி போற மாதிரி, பஸ்ஸை பூச்சி போற மாதிரி கிடையாது. அது மாதிரி 600 கிலோமீட்டர் இருக்கும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப தபால் எழுதுறாரு, பாபா பாபா இந்த மாதிரி வீட்டுல ஃபங்க்ஷன், நீங்க வந்து கலந்துக்கணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் வந்து ஷாமா என்ன பண்றாரு, எடுத்துட்டு வந்து பிரிச்சு தேவ் வந்து அனுப்பிச்சிருக்காரு பாபா லெட்டரு. சரி படிக்கிறார். படிச்ச உடனே பாபா சொல்வார், என்னை நினைவில் வைத்திருப்பவனை, நல்லா புரிஞ்சுக்குங்க சார், சும்மா பாபா கோயில் வந்துட்டான்ல, என்னை நினைவில் வைத்திருப்பவனை நான் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். என்னை நினைவில் வைத்திருப்பவனை நான் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். எனக்கு வாகனமோ ரயிலோ விமானமோ தேவையில்லை. யார் அன்போடு கூப்பிடுகின்றானோ நான் வெளிப்படையாக கலந்து கொள்வேன் சொல்றார் பாபா. என்ன படையா? வெளிப்படையா என்ன, உள்ளாந்த அன்போட நான் டைரக்டா வருவேன் அப்படின்றார் பாபா. சும்மா அப்படி இப்படி எல்லாம் கதையா இல்லை. ஆனா அதுக்கு என்ன தேவைன்றாரு, என்னை நினைவில் வைத்திருப்பவனை நான் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு வாகனமோ ரயிலோ விமானமோ தேவையில்லை. யார் உள்ளாந்த அன்போட என்னை கூப்பிடுறோட நான் உங்களுக்கு வெளிப்படையாக கலந்து கொள்வேன்றார். அதில் எழுதியார் ஷாமா கிட்ட லெட்டர் எழுதி எழுதியாங்கிறார். அவர் போய் எழுதுறார். அதுக்கு முன்னாடி பாபா என்ன பண்றாரு, இப்ப அவருடைய லீலை. ஒரு வங்காள ஒரு ட்ரெஸ்ல சன்னியாசி வந்து ஒரு பசுக்கள் ரோல்ல வந்து ஒரு கலெக்ஷனுக்காக வருவாரு. அப்போ தேவ சொல்லுவாரு, இல்லைங்க இன்னொரு ரோல்ல கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இப்ப வராதிங்க, இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு வாங்க, அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் ரோல் சொல்லுவாரு. அவரும் போயிடுறாரு. யாரு? வங்காள சன்னியாசி. அப்படியே போயிடுறாரு. ஃபங்க்ஷன் நடக்குது. பாபா பாத்தீங்கன்னா அந்த வங்காள சன்னியாசி ரூபத்துல வர்றார், தேவகிட்ட வர்றார். ஏன்னா அவர் போயிட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு வாங்கிட்டார். நடுவில் ஃபங்க்ஷன் வந்துருது. ஆனா பாபா என்ன பண்ணிட்டாரு, அந்த வங்காள சன்னியாசி துறவி மூலமா அந்த ரோல்ல போய் நிக்கிறார். தேவ் பாக்குறாரு, என்னடா 3 மாசம் கழிச்சாலும் வர சொன்னோம், அதுக்குள்ளேயே ஏன் வந்தாரு இவரு அப்படின்னு. பாபா என்ன சொல்றாரு, எப்பா நான் வசூலுக்காக வரல, சாப்பாடுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. நானே சாப்பாட்டுக்காக வந்திருக்கிறேன் ஏன் அப்படின்னு. ஓ சந்தோஷம் அப்படின்னு. என்ன 3 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு. கரெக்டா வருவாங்க, சாப்பிட்டு போடுவாங்க. ஆனா பாபா தேவுக்கு கொஞ்சம் போவோம். என்ன பாபா லெட்டர் போட்டாங்க, வர சொன்னார், வரலையே அப்படின்னு பார்த்தா லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பாபா என்ன பண்றாரு, ஷாமா கிட்ட, நான் வரலன்னா ஏமாத்திட்டாயா, நான் வரலன்னு ஏமாத்திட்டு நினைக்கிறாயா, அவன் என்ன புரிஞ்சுக்கலையா, நான் ஏதோ கலெக்ஷனுக்காக வந்திருக்கிறேன்னு நினைச்சான், நான் அவனுடைய சந்தேகத்தையும் என்ன பண்ண தீர்த்து வச்சையா, நான் சாப்பாட்டுக்கு வந்துக்கிறேன்னு சொன்னான், அவன் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்ல. அவன் என்ன புரிஞ்சுக்கல. ஏன்னா பாபா வந்து நினைக்கிறாங்க எல்லாம் பாபா பாத்தீங்கன்னா இது கூட பாத்தீங்கன்னா அவரோட ஆத்மா. இது கூட பாத்தீங்கன்னா பாபா இந்த ட்ரெஸ்ல கிடையாது, துவாரகமா இல்ல. ஆனா அவரோட தோற்றம் பாத்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். இதாவது பாத்தீங்கன்னா ஏதோ அயன் பண்ணி ஏதோ பட்டு துணி மாதிரி இருக்கு சார். ஆனா ஒரிஜினல் அது பாத்தீங்கன்னா அது ஒரு மாறும். பட் பாபா வந்து பாத்தீங்கன்னா இந்த சொன்ன வார்த்தை, என்னை நினைவில் வைத்திருப்பவனை நான் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேரு நாம அவரை அவர் மாதிரி நினைக்கிறோம். இப்ப எனக்கு கூட பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னது வரலாறு. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நிகழ்வு, நான் வந்து அவர்கிட்ட அனுபவிச்ச அந்த லீலைய. நான் முன்னாடி சொன்னது தேவர்களோ வரலாறு. இப்ப நான் சொல்ல போறது எனக்கு நடந்த சம்பவம். எனக்கு பாத்தீங்கன்னா எங்க குரு உனக்கு இருக்கிற அண்ணா பாபா கிட்ட நாங்க தான் சர்வீஸ், அப்பதான் எங்க குரு சர்வீஸ் பண்றோம். எனக்கு 2 சான்ஸ் கொடுத்துருக்காரு. ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் பாபாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது. பாய்க்கு 2 உங்களுக்கு சான்ஸ். ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கு நீங்க தான் பாபாவுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு. ஒரு டைம் பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு ரொம்ப டைட் போர்ஷன், கையில காசே இல்லை. என்னடா பண்றது நானும் யோசிச்சு கையில காசு இல்லை. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வரும். இப்ப நான் சொல்றது இப்போ வந்து 10,000 ரூபாய். எவ்வளவு சேரா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எவ்வளவு? 10,000 ரூபாய். நான் சொல்றது 2,000 ரூபாய் காலகட்டத்தில். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் 2,000 ரூபாய். சரி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் 2,000 ரூபாய் வரட்டும். அது வந்த உடனே பாபாவுக்கு 500, எனக்கு 500, மிஸ்ஸஸ்க்கு 500, பையனுக்கு 500, ஆளுக்கு 500 ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு கார்பரேஷன் போட்டுருவான்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பண்டிகை அட்வான்ஸ் வந்தது. வாங்கிட்டு டி நகரில் இருக்கிற அந்த பழைய குமரன் இருக்கும், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரம்பத்தில். இப்போல்லாம் மாறியாச்சு. பழைய குமரனில் தான் போய் வாங்குவேன். உள்ள போனீங்கன்னா உங்க மேலே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் செக்ஷன் ஒன்று இருக்கும். குமரனில் பழைய குமரன் போனவங்களுக்கு தெரியும், மெட்டீரியல் செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல போய் நான் நேராக போயிட்டு சரி பாபாவுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துடலாம், 4 மீட்டர் எடுத்துலாம் போயிட்டாச்சு. போய் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்க்கும்போது 4 மீட்டரு. இப்போ ஒரு கலர் வந்து நல்லா இருந்தது.
எவ்வளோப்பான்னு கேட்டால் 110 ரூபான்னு சொன்னான். ஓகே ரைட், 4 ஃபீட்டு 440 ரூபா, ஓகே ரைட் அப்படின்னு. சரி இது நல்லா இருக்கா, சரி இதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஷோல்டர்ல ஒருத்தர் கை போடுறார், ஷோல்டர்ல கை போடுறார். திரும்பி பார்க்குறேன், ஒரு பெரியவர் நிற்கிறார். யாரு? ஒரு பெரியவர் நிற்கிறார். பெரியவர் நின்று அடுத்த வாங்க யாருக்கு அப்படின்றாரு. என்ன கேட்கிறாரு? யாருக்கு அப்படின்னாரு. பாபாவுக்குங்க அப்படின்னா. எந்த பாபாவுக்கு அப்படின்னாரு. அண்ண பாபாவுக்குங்க அப்படின்னா. என்னது? அண்ண பாபாவுக்குங்க அப்படின்னா. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் முதல் வரும்போது ஒரே ஒரு வேப்ப மரம் தான் இருந்துச்சு, அப்பெல்லாம் ரொட்டி தான் கிடைக்கும், ஆனா இன்னைக்கு எங்கேயோ போச்சு அப்படின்றாரு. என்ன சொன்னாரு? நான் முதல் வரும்போது ஒரு வேப்ப மரம் தான் இருந்துச்சு, அப்போ ரொட்டி தான் கிடைக்கும், ஆனா இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, முதல் பாபா வேப்ப மரத்தடிதான் உட்கார்ந்தாரு, அப்பெல்லாம் வெறும் ரொட்டி தானே கிடைக்கும், இப்படி வேற பக்கத்துல நின்றுட்டு நான் முதல் வரும்போது வேப்ப மரம் தான் இருந்துச்சு, அப்ப ரொட்டி மட்டும் தான் கிடைக்கும், யார் வராதிங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் வாசல் வந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் செக்ஷன்ல போய் பாருங்க, இப்ப எப்படின்னு தெரியல, அந்த அட்டைப்பொட்டி மாதிரி இந்த துணி மாதிரி அடுக்கி வச்சுட்டு இருந்தான். அது மேல எப்படி உட்காந்துருக்காரு, கால் மேல கால் போட்டு அந்த மாதிரி ஏறி உட்காந்துருக்காரு, கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்காரு. எப்படி இருக்கும் யோசிங்க. ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் என்னடா பண்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாத காலகட்டம். அப்போல்லாம் எனக்கு பாபா பத்தி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு காலகட்டம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இதை எடு அப்படின்னாரு. இன்னொரு செக்ஷன்ல அதே இதுல அதை எடு அப்படின்னாரு. அங்க உட்காந்துக்கிட்டாரு. அவன் என்ன நினைப்பான், அதை எடுத்து போடுறான். எடுத்து போட்ட உடனே மீட்டர் எவ்வளவு தெரியுங்களா? 420 ரூபாய். எவ்வளோ ஒரு மீட்டரு? 420 ரூபாய். நான் அப்ப எனக்கு பயம் வேற. நான் வந்து செக் போய் என்னதான் நடக்குது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்னங்க பிடிச்சிருக்கா, சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறேன். அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னாரு. நான் திருப்பி அடுத்த வார்த்தை அவர்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி. என்ன சொல்றேன்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி 4 மீட்டர் கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். கட் பண்ணியாச்சு. கட் பண்ண உடனே அதுலேயே உட்காந்துருக்காரு. நானே அவன் திருப்பி கீழே இறங்கி கீழே நான் இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு போடணும். பெரிய ஒருத்தர் இருந்தாரு எங்க அப்படின்னு. சார் நீங்க இறங்கி கீழே போனீங்களா, உங்க பின்னாடி தானே வந்தாரு அப்படின்னாரு. என்ன ஸ்பீடு ஓடின அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அவ்வளவு ஸ்பீடா கடற்கரை வந்து வெளியே வந்து வர்ற வரைக்கும் வந்து ரைட்டு லெப்ட் இந்த பக்கமும் பாக்குறேன், பழைய குமரல்ல படங்கள் பார்க்க ரைட்லயும் பாக்குறேன், லெப்டையும் பாக்குறேன். அவரா காணல. வந்தது பாத்தீங்கன்னா பாபா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு இல்லையா, 2000 கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் நமக்கு பண்டிகை சுவாஹா அப்படின்ற மாதிரி ஓகே ரைட்டா அப்படின்னு சொல்லி நான் பஸ்ல அப்படியே உட்காந்து யோசிச்சுனே வரேன். அவர் வந்து பேசுறது நமக்கு இந்த ரம்ஜான் பண்டிகை அங்கதான் போல இருக்கு அப்படின்னு நானே பஸ்ல அப்படியே வந்துருக்கிறேன். வீட்டுக்கு வர்றேன், என் மிஸ்ஸஸோட தம்பி வந்து உட்காந்துக்கிறாரு. என் மிஸ்ஸஸோட தம்பி உட்காந்துருக்காரு. என்னடா அப்படின்னு கேட்கறான். மச்சான் அவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து வந்துக்கிறேன் இருந்தாங்க அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? மச்சான் அவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து வந்துக்கிறேன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு இந்தாங்க தையல் கூலி கூட இருந்தாங்க கையில காசு கொடுக்குறாரு. இருந்தாங்க தையல் கூலி கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. வச்சு பார்த்துட்டு சாதாரண விஷயம் இல்லை சார். இதெல்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க குரு கிட்ட போய் இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் நான் சொல்றேன். சொல்லும் போது வந்தது பாபா தாயா, சந்தேகம் இல்லை, வந்தது பாபா தான். அதுவும் உன் தோல் மேல கை போட்டாருன்னு வேற சொல்லிட்டு, அப்போ பாபாவே உன் தோல் மேல கை போட்டிருக்கானா, நீ எல்லாம் பாக்கியசாலியா அப்படின்னாரு. யார் சொல்றது? குரு சொல்றாரு. அதனாலதான் இப்ப நான் பாத்தீங்கன்னா உட்காந்து பேசலாம் எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாபாட்ட விஷயம்னாவே எனக்கு வந்து மணி கணக்கான நிற்பேன் அப்படின்னா அதுதான் காரணம். ஏன்னா அனுபவம், அவருடைய லீலைங்கிறது சாதாரண விஷயம். சரி, அதுதான் பாத்தீங்கன்னா ரம்ஜாச்சு, பாப்பா ரம்ஜான் பண்டிகைக்கெல்லாம் பாபா ட்ரெஸ் போட்டாச்சு. பாத்தீங்கன்னா இன்றைக்கு
ஒரு 2 நாள் கழிச்சு எங்கள் குரு வர சொன்னார். நானும் போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் லேமினேஷன் பண்ணி எங்கள் குரு அவருக்கு கொடுத்தாரு. பாருங்க பாருங்க, நீங்களே பாருங்க எவிடன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவே செலக்ஷன் பண்ண ஒரு ட்ரெஸ். வச்சு பாருங்க பாருங்க, தான் எவிடன்ஸ். எங்கள் குருவே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது. ஏன் ஏன் இந்த சம்பவம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இப்போ கூட அதான் சொல்லுவேன், ஏன் எனக்கு மட்டும் நடக்கணுமா? ஏன் பாபாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நடக்காதான்? நடக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா விஷயம் எங்க இருக்கு? நம்ம கையில தான் செய்யலாம் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. சரி, இது நம்ம கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல சேலாம். எனக்கு ஏதோ வருவேன் பாபா கையில பாப்பா இது பண்ணுவேன் அப்படின்னாரு. அதுதான் சொல்றது, திருப்பி சொல்றான். திருப்பி சத்சரிதத்தை படிங்க. சத்சரிதம் படிச்சாதான் பாபாவுடைய ரோல்லாம் என்ன வரும். ஒரு பொருள் வாங்குறோம், ஏன் கேட்லாக் கொடுக்குறோம் சொல்லுங்க? கேட்லாக் கொடுக்குறாங்கல்ல, அப்ப அந்த கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் என்ன பண்றான்? ஒரு கம்பெனிக்காரனே ஒரு பொருள் வாங்குற அழியக்கூடிய பொருளை கொடுக்குறான்னு சொன்னா அதுக்கே ஒரு கேட்லாக் இருக்கும் போது, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆட்டி படைக்க போற, நம்மளை வந்து காப்பாற்ற போற பாபாவும் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்க மாட்டாரா? எத்தனை பேருக்கு இந்த கேட்லாக் நம்ம விஷயம் தெரியும்? ஏதோ வர்றோம் போறோம். அதான் எங்க குரு கூட பார்த்தீங்கன்னா என்ன முதல் நான் பாபாவே பிடிக்காத காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில அந்த சச்சரித்தத்தை குறிச்சு டெய்லி இந்த சச்சரித்த படியா, டெய்லி ஒரு அத்தியாயம் படியா. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் பாபான்னா யாருன்னு புரிய வருன்ற சொல்ற வார்த்தையை சொல்லி எப்படி கொடுத்தாரு? படிச்சோம். டெய்லி ஒரு அத்தியாயம் பார்த்தீங்கன்னா 23 வருஷமா நாமளும் குரு சொல்லி இப்ப கூட பார்த்தீங்கன்னா சாய்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சார் 6:30 மணிக்கு பேசுங்க அப்படின்னாரு. சாய்ராம் கூட பார்த்தீங்கன்னா 6:27 ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன், 6:30 ஆகணும் சாய்ராம். ஏன்னா அவருடைய வார்த்தை, குருவோட வார்த்தை சாதாரண விஷயம் இல்ல சாய்ராம். குரு என்ன சொன்னாரோ அத அப்படியே கடைபிடிச்சா அந்த நேரத்துக்கு வேணா பாத்தீங்கன்னா மைனஸா தோணலாம். ஆனால் நிச்சயமா அந்த மைனஸ் பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா தான் ஆகும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ரோல். இப்ப நம்ம அந்த ரோலை வந்து பாபா கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்காக வந்துட்டு ஒரு கொடுத்து பாருங்க. வருங்காலத்தில் இப்படி ஒரு சத்சங்கம் நடக்கும். அன்னைக்கு ஆடிப்பூர் அன்னைக்கு அம்மாவோட சக்தி அன்னைக்கு வந்து அந்த சத்சங்கம் நடக்கும். அந்த நடக்கும் போது பாத்தீங்கன்னா நான் இத்தனை பேரை பார்ப்பேன். பாபா இத்தனை பேரை நான் பார்ப்பேன். இந்த இடத்துல எவ்வளவு பேர் நிக்கலாம் இல்லையா? ஆனா ஏன் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கல? சத்சங்கம் எல்லாம் சாதாரண நினைச்சிட்டாங்க. ஏதோ பாட்டுனா வந்து கேட்டு போலாம், ஏதோ அதெல்லாம் வந்து கேட்டு போலான்னு. சத்சங்கம் கிடைக்கிறது அரிது. மனித பிறவி கிடைக்கு எப்படி அரிதோ அந்த மாதிரி சத்சங்கம்னா நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், வந்து போய் கலந்துக்கணும். அதுதான் வந்து பாபாவுடைய ஆசீர்வாதம். அப்போ பாபா தன்னுடைய பக்தர்களுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. ஆனா நம்ம அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருமானம் தான். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் கலியுகம். அதை கொடுக்கலையா, எவ்வளவு கொடுக்குற, கணேஷா போடு, பில்ல போடு, அதை போடு. ஏன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சத்சங்கத்தை பத்தி பாபாவை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா எனக்கு எல்லாருக்குமே அதை பத்தி புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வருமானம், காசு. நான் கூட முன்னாடி ஒரு இடத்துல எனக்கு கூட வந்து ஒரு பிரான்ச் கொடுத்தாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த காசை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இது போற ஒரு ஆசை. அதனுடைய பலன் பின்னாடிதான். எதுக்குமே பலன் பின்னாடி தான், முன்னாடி கிடையாது. நாம சாப்பிட்ட ஒரு இட்லிக்கு கூட பாத்தீங்கன்னா செரிமானம் ஆறது கூட ஒரு நேரம் இருக்கு இல்லையா? உடனே டைஜஸ்ட் ஆகிட்டு அந்த இட்லி கூட, அந்த இட்லிக்கு கூட ஒரு டைமிங்ஸ் படைச்சிருக்கான் ஆண்டவன். அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டைமிங்ஸ், ஒரு கால அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கால அளவு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் வெயிட் பண்ணி தான் அவனும் கொடுத்துருக்கணும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாபா ரொம்ப அருமையான வார்த்தையை தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்லிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ. அதுவும் பாத்தீங்கன்னா எப்ப சொன்னார் தெரியுமா? ஒரு நாள் மத்தியான ஆரத்தி நடக்குது, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஆரத்தி முடிஞ்ச உடனே அந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை செய்யறோம். அது நேரம் பாருங்க. மத்தியான ஆரத்தி முடிஞ்ச உடனே இருந்தவங்களை பார்த்து பாபா சொன்ன வார்த்தை, இதுக்கு தேவை நம்பிக்கை தான்.
பாபா மேல முதல்ல நம்ம பாபா மேல பக்தி வைக்கணும் இல்ல அன்பு வைக்கணும்னா அவருக்கு முதல்ல என்ன தேவை? நம்பிக்கை, பொறுமை தான் முதல்ல தேவை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான். பாபா என்ன சொன்னாலும் நம்ம ஆமா சாமி போட்டுதான் ஆகணும். அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாபா, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், இதை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் அப்படின்றார். யோசிச்சு பாருங்க. அது நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கியா அப்படின்னு பிரஸ் பண்ற. அப்போ ஒரு ஆடி போற அன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம இந்த இடத்துல நம்ம பாபாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சத்சங்கம் நடக்குது அப்படின்னு சொன்னால் பாபா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஆனந்த சுரூபமா உட்கார்ந்து இருக்கார். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியராக இதயத்தில் அமர்ந்து இருக்கின்றேன். இந்த உலகில் கண் அசையும் அசையா ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாக நானே, முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். இதை யாராவது இப்படி சொன்னா எத்தனை பேர் ஏற்றுவாங்க சொல்லுங்க? அவரே பார்த்தீங்கன்னா 10 வீட்டுல 5 வீட்டுல பிச்சை எடுத்துருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாராம்? படைக்கிறாராம், காக்கிறாராம், அழிக்கிறாராம். அதுதான் சொல்லுது. எல்லா லைட்டையும் இருந்தாலும், எல்லா சுவிட்சை போட்டாலும் மெயினை ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் என்னாச்சு? சரி, மெயினை தான் ஆன் பண்ணியாச்சு, அப்படியே வரல அப்படின்னா ஈபி காரங்க கரண்ட் பில் கட்டணும் என்ன பண்ணுவான்? சொல்லுங்க சார், மெயினை ஆன் பண்ணி தானே வருது, லைன் வரல அப்படின்னா நீ பில் கட்டலன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான்? பீஸை பிடிக்கிட்டு போடுவான். பீஸை போடுறதுன்னா என்ன அர்த்தம்? நாம எந்த ஜென்மத்துல என்ன கர்மா செஞ்சோமோ அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கர்மாவா இருந்தா தான் நமக்கு மனித பிறவி கிடைக்கும். ஆனா கொஞ்சம் இருக்கணும். இதை சரி பண்றதுக்கு இந்த மனித பிறவி கிடைக்குது. இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? திருப்பி அதே கர்மாவை நம்ம திருப்பி செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அங்க நாம பில்லு கரெக்டா கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நாம இந்த பிறவியை கரெக்டான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து கரெக்டான ஒரு மனித பிறவி இருந்தாலும் இந்த பிறவி ஒரு சாதாரண இந்த பிறவி கிடைக்காம ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கோம், அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நமக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரோல்ல இந்த ஜென்மத்துல பாபா கிட்ட நம்ம ஒரு செயல்பாடுகள் ஒரு ரோல் இருக்கும். அப்போ படைப்பவன், காப்பவன், அழிப்பவன் பால் இப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப மூணுமே அவர் செய்யறாரு அப்படின்னா யார் அவரு? யோசிங்க சார், இதான் யோசிக்கணும். இது நம்பிக்கை. பாபா முதல்ல நம்ம கிட்ட கேட்டது என்ன? நம்பிக்கை. இப்ப பாபா இதை சொன்னா கூட பாத்தீங்கன்னா நாம அவர் நினைத்தால் நடக்காதது எதுவும் இல்லை, ஆனா அதுக்கு தேவை அனுபவம் தான். என்பால் கவனத்தை திருப்பவனை துன்பம் விளைவிக்காது, ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி ஒடுக்கும். வச்சு பாருங்க. யோசிங்க சார், தயவு செய்து கொஞ்சம் இந்த வார்த்தை ரொம்ப விஷயம். என்பார் கவனத்தை திருப்புவனை துன்பம் விளைவிக்காது, ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி ஒடுக்கும். வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே வழி இருக்கு சார். எல்லா விஷயத்துக்குமே வழி இருக்கு. நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. நம்ம கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் சும்மா சிம்பிளா சொல்றேன். அடிபட்டு போகுது, உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? டாக்டர் கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், இல்ல ஒரு நேபாசல் பவுடரை வாங்கி போடுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு அடிபடுறது போட்டு ஊசி போடுறோம், இல்ல ஒரு நேபாசல் மருந்தை வாங்கி போடுறோம். அப்போ அடிபட்டா ஊசி போடணும், அடிபட்டா ஊசி போடலன்னா கூட அந்த நேப மருந்தை தடவை சரியாகும். அப்ப சரியாகும் அப்படின்னா அந்த மருந்து யார் எப்படி வந்தது உலகத்துக்கு, எப்படி அந்த ஊசி வந்தது? அப்ப உலகத்தை படைச்சவனுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரோல இருக்கு. இப்ப நம்ம பாபா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாபாவுடைய ரோல்ல எல்லா பிரச்சனைக்கும் வழி இருக்கு. அவங்களுக்கு தெரியாது, ஆனா சச்சரித்திரத்தை படிச்சா நிச்சயமா தெரியும். அது பிறகு நடந்தா பாபா கண்டிப்பா வழி காட்டுவார், கண்டிப்பா வழி காட்டுவார். அது வந்து
எடுத்து சொல்றதுக்கு தான் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குரிய. அது எனக்கும் சில டைம்ல வருத்தம் தான். இன்னைக்கு சந்துக்கு சந்து பாபா கோயில் இருக்கு, வாசமான பேச்சு. ஆனா பாபா பத்தி எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. எனக்கு பாத்தீங்கன்னா சைராம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சத்சங்கம் வாய சத்சங்கம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த சத்சங்கம் நமக்கு வந்தது பாத்தீங்கன்னா பாபா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் யோசிக்கிறேன். ஒரு காலகட்டத்துல எங்க ஊர் சத்சங்கம் பேசுனா ஓடியா போயிட்டோம் நம்ம சார், அவங்க பேச சொல்லுவாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து பாபா வந்து நிக்க வச்சு மணிக்கணக்கில் பேச சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது, அதுவும் யாரை பத்தி, பாபா பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா எந்த விஷயமானாலும் எந்த ஒரு ரோல்ல இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா பாபா தான் சொன்ன இல்லையா, பாபாவை ஒரு இடத்துல வச்சாச்சுன்னு சொன்னா எல்லா தெய்வமும் கரெக்டா பின்னாடி வந்து உட்காந்துட்டு போறாங்க. அதே மாதிரிதான் நாம பாபா பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா எல்லா தெய்வமும் எல்லா மகான்களும் நேரம் பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுமோ தெரியாதோ. நேரம் நம்ம விஸ்வநாத் பாபாவை பாத்தீங்கன்னா எத்தனை மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. 6:30 மணில வந்து பாத்தீங்கன்னா பாபா பத்தி பேசிட்டு இருக்கோம். எத்தனை மகான்கள் நேரம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நின்றுட்டு கேட்கறாங்களோ, இல்ல எத்தனை தெய்வம் வந்து பாக்குறாங்களா, எத்தனை அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து கேட்கறாங்களோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா முக்காலம் உடந்தவர் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா இதுதான் செய்யலாம். அப்போ என்பால் கவனத்தை திருப்பவனை துன்பம் விளைவிக்காது, ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உடுக்கின்றான். அதுதான் சொல்றது. பாபா பக்கம் திரும்பியாச்சுன்னா அந்த ரோல்ல கரெக்டா இருங்க. பாபாவுக்கு என்ன பிடிக்கும், ஏற்று பிடிக்கும், எப்படி இருந்தா பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டுல பசங்க இருக்காங்க. இப்ப நாம சொல்ற மாதிரி அந்த பசங்க நடந்தா சந்தோஷமாகுமா, சந்தோஷப்பட மாட்டோமா? சொல்லுங்க குகன், சொல்லுங்க. உங்க பையன் இப்ப சாயராமோட பத்மா கூட எடுத்துங்க. உங்க பொண்ணை வந்து நீ சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா என்ன பண்ணுவ? இப்போ நீ சொல்ற மாதிரி அது கேட்டு நடக்கல என்ன பண்ணுவ? அதுக்காக என் பொண்ணு இல்லைன்னு தள்ளி விட்டுருவியா? சொல்லுங்க சாரா, கட்ட முடியாது இல்லையா? அதே கதை தான். இப்ப நாமளும் பாத்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள், பாபாவுடைய பக்தர்கள். ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டார், என்னுடைய ஆள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சிட்டுக்குருவின் காலில் நூலை கட்டி இழுக்கப்படுவது போல் என்னிடம் இழுக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா என் குழந்தை அப்படின்ற மாதிரி என் ஆலியா. இதுல பாத்தீங்கன்னா படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி, அவன் வந்து சுட்டித்தனம் பண்ணாலும் சரி, எப்படி நம்ம குழந்தை தான், வேற என்ன பண்றது? சந்தோஷமா எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருந்தா அந்த எப்படி தாய் தந்தை வந்து சந்தோஷப்படுவார் அந்த குழந்தைய பார்த்து. இல்ல இன்னும் ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா சுட்டித்தனம் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கனா வருத்தத்தோட என்ன பண்ணுவாங்க, சோறும் போடுவாங்க, துணியும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சந்தோஷமா என்னடா கண்ணா வேணுமா போதுமா கேட்டு கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் திட்டிக்கிட்டு கொடுப்பாங்க. இதான இயற்கை பிராக்டிகல் லைஃப். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பாபா நினைக்கிற மாதிரி இருக்கு. என் பக்தன் பார் எப்படி இருக்கான், நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி இருக்கிறான், என்ன நினைக்கிறேன் அதே மாதிரி செய்யறான். அப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நாம இந்த அப்பா அம்மா தான் பிறக்கணும்னு நினைச்சோமா, இல்ல நான் ஊர்ல தான் பிறக்கணும்னு நினைச்சோமா, இல்ல எனக்கு இந்த பேர் தான் வேணும்னு கேட்டோமா, இல்ல இந்த ஸ்கூல் தான் என்ன சேர்க்கணும், எல்கேஜில இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு நாம நினைச்சோமா? எல்லாமே தானா என்ன வச்சு அமைஞ்சது இல்ல. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம வந்து பாபாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்ன்றது அவருக்கும் கரெக்டான ஒரு ரோல் நமக்கும் வச்சிருக்க. ஓகே என்ன சார் அதுக்காக வச்சிருந்தா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை தான் விட்டு சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனா தாராளமாக நம்ம சொல்லலாம். யார்கிட்ட சொல்லலாம்? பாபா கிட்ட நம்ம தாராளமா சொல்லலாம். பாபா கிட்ட நம்ம தாராளமா கேட்கலாம். ஆனா பாபா என்ன பண்ணிருக்காரு, ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதுதான் படிங்கப்பா படிங்கப்பா. இப்படி பசங்க படுறான்னு தலையார அடிச்சுக்கிறாங்களே எல்லா ஃபேமிலியும். ஏதாவது படிக்க போறாங்க, எந்த வீட்லயாவது எந்த அப்பா அம்மாவது சொன்னாங்கன்னு சொல்லுங்க, ஏன் நீங்க ஸ்கூல் போவாத, நல்லா படிக்க வைக்க முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? அப்போ அதே மாதிரி தானே நமக்கு அன்னையாய் தந்தையாய் ஆதரிக்கும் அருளே அப்படின்னு பாபா பார்த்து சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம சச்சரிதன்றத அவர்களை படிச்சிருக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா? அப்போ அந்த ரோல்ல வரும்போது பாத்தீங்கன்னா பாபா கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா கேட்கலாம். ஆனா கேட்கும் போது பாத்தீங்கன்னா சச்சரிதை படிச்சிருந்தா தான் விவரம் தெரியும். எப்படி படிச்சிருந்தா தான் அவன் இது கா, இது 1, இது 2 அப்படின்னு எழுத்து தெரியுமோ, அதே மாதிரிதான் சச்சரிதை படிச்சிருந்தால் தான் பாபா சொன்ன வார்த்தை தெரிய வரும். என்னுடைய கஜானா நிரம்பி வழி இது,
யாருக்கும் அவர்கள் விரும்புவதை நான் கொடுக்க முடியும், ஆனால் பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்குதா அப்படின்னு நான் வந்து மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையைத்தான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வந்து இந்த வார்த்தை சொல்லியிருக்க. அப்ப நமக்கு தேவை அங்க தகுதி. அந்த தகுதி என்ன தகுதி அப்படின்னு சொன்னால் சச்சரிதத்தை படிச்சீங்கன்னு சொன்னால்தான் அந்த என்ன தகுதின்றது பாபா கிட்ட நம்ம வரும். அதே ஒரு வாரம் கூட நீ குளிக்காம இல்லையா, உனக்கு யமையா கேட்க போறான். பக்கத்துல வரவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க தள்ளி போயா ஒரே பேர் நாட்டு அடிக்குது போடா முதல்ல போய் குளிடா கட்டி விடுறாங்களா? இப்ப அவன் பாத்தீங்கன்னா டெய்லி குளிச்சு கிழிச்சு வச்சு பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு வீட்டுல பக்காவா பவுடர் எல்லாம் போட்டு இருந்தாலோ அதுக்காக என்ன தலையில வச்சு போறாங்களா? என்ன பண்ணுவாங்க, ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதேதான் சார் பாபா கிட்ட நாம இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தா எப்படி நமக்கு வீட்டுல பிராக்டிகலா எப்படி அது மாதிரி இல்லையோ அதே மாதிரி பார்த்தா நம்ம ஒரு பாபாவுடைய சந்தோஷம். இதுதான் வந்து சிந்திக்கக்கூடிய தரம். நான் கூட தான் சொல்றேன், எங்க குரு எனக்கு சொல்லி கொடுத்து முதல்ல நீ அவரை சந்தோஷப்பட்டு நினையா, முதல்ல பாபாவை சந்தோஷப்பட்டு ஒரு தாட் முதல்ல வந்து விதை முதல்ல அவர்கிட்ட நீ 1000 ரூபாய் அப்புறம் கேளு. முதல்ல நான் பாபாவை சந்தோஷப்படுத்தினேன், என்ன பண்ணா பாபா சந்தோஷப்படுவார்? ஓகே ரைட், 4 பேர் நல்ல விஷயத்த சொல்லு. சரி பாபா பூச்சா அன்னதானத்தை பண்ணு, சரி பாபா பூச்சா தட்சணை வை, சரி பாபா பூச்சா சச்சரிதம் படி, பாபா பத்தி 4 பேர்கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணா பாத்தீங்கன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். எந்த வீட்டில் சச்சரிதம் வாசிக்கப்படுகிறதோ அந்த வீடு என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்னு பாபா வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. சச்சரிதத்துல வரும் இந்த வாய்ப்பு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப படிச்சிருந்தா வீட்டுல நம்ம பெரிய கூட்டா போட்டு போறோம், ஆனா என்ன பண்றான், திருடன் படிச்சிடறான். டாக்டர்ல கூட வச்சு எடுத்துட்டு போற சான்ஸ் இருக்கு இல்லையா? அது எவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? ஆனா பாபா அந்த வீட்டை பாதுகாத்தால் உடைக்க முடியுமா? யோசிங்க யோசிச்சாதான் நட கிடைக்கும். சும்மா வந்து ஏதோ வந்தோம் போனன்னு கூடாது. நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சொன்னது பாத்தீங்கன்னா தயவு செய்து காதுல வாங்குங்க, தயவு செய்து யோசிங்க. யோசிச்சாதான் 1க்கு 2 தடவை யோசிச்சாதான் ஒரு மேக்ஸ் போடுறோம். ஒரு இதை நம்ம வந்து ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல சரியா தெரியல, வராது, ஆன்சர் கூட வராது. மேக்ஸ் நம்ம போடுறோம், போட்டு என்ன ஆகுது, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா வராது. ஆனா திருப்பி நம்ம போடும்போது என்ன ஆயிடுது, அந்த மேக்ஸ் கூட ஆன்சர் பர்ஃபெக்டா வந்தது இல்ல. அப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பாபாவோட விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து அப்படின்னு சொன்னா நம்ம 2 தடவை 3 தடவை 4 தடவை சிந்திச்சாதான் நமக்கு பாபா பத்தி விஷயம் புரிய வரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை கரெக்டான ரோல்ல போனோம், கரெக்டான ஒரு வியூல போனோம், நம்ம போய் சேர வேண்டிய இடம் கரெக்டான ஒரு இடத்துல போய் சேரணும் அப்படின்னு எப்படி சேரா? அப்போ ஒரு மேக்ஸ்க்கே ஒரு சப்ஜெக்ட்டுக்கே பாத்தீங்கன்னா ஒரு நாம தப்புனா கூட கரெக்ட் பண்ணா ஒரு ஆன்சர் வருமா? அதே மாதிரி ஏன் நம்முடைய வாழ்க்கை நாமெல்லாம் ஒரு பாபா டிவோடின்னு ஒருத்தருக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஏன் நம்ம வாழ்க்கையை சரி பண்ண முடியல? அதான் கேள்வி சாரா. அதனால சச்சரிதம் படிங்க, டெய்லி ஒரு அத்தியாயம் படிங்க. பாபா டிவோடி அப்படின்னு சொன்னா பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரித்திரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம பாபா கிட்ட இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதம்ன்றது நமக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய சிந்தனை கடன் இருக்கு, நோய் இருக்கு, அதை பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம முதல்ல என்ன பண்ணுவோம், இன்றைக்கு ஆடிப்புறம் எப்படி அம்பாள் சக்தியால் உருவெடுத்த நாள். இந்த சக்தியால் உருவெடுத்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சக்திய என்ன பண்ண நம்ம இனிமே வருங்காலம் இன்னைக்குல இருக்க இப்பத்துல இருக்க பாபாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நாம இந்த நேரத்துல நாம ஒரு மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல் கூட வச்சுக்கலாம். பாபா இன்னைக்குல இருந்து நான் இன்னும் சந்தோஷப்படுறேன், பாபா என்னோட ஆக்டிவிட்டி செயல்பாடுகளா இன்னைக்குல இருந்து நான் மாத்திக்கிறேன். சரி ஓகேவா சைராம், ஏதோ சரி ஏதோ சத்தரிதுன்னு சொன்னாரு, ஏதோ அன்னதானம்னு சொன்னாரு, ஏதோ 4 பேர்கிட்ட பாபா பத்தி பேசினாரு, ஏதோ சரி ஓகே ரைட், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தா தான் எதுவுமே கிடைக்கும், இல்லைன்னா வந்து எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. பாபா பொறுத்தவரை நாம பாபா டிவோட்டின்னு வந்துட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபா கிட்ட நாம இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருக்கு சார். அதனால இப்போ எல்லாருமே இன்னைக்கு சத்சங்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாய்ராம் வந்து ஒரு 11:15 தான் வந்து பாத்தீங்கன்னா 11 காலுக்கு தான் என்ன பண்ணாங்க, சாய்ராம மெசேஜ ஃபார்வர்ட் பண்றாங்க. நான் கூட நினைச்சேன்
என்னடா 11:15 மணிக்கு மெசேஜ் போட்டா எத்தனை பேர் வருவாங்க? நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த விஷயமானாலும் பாபா கிட்ட தான் எடுத்துட்டு போயிடுவேன். எதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பாபா கிட்ட எடுத்துட்டு போவேன். நான் கூட பார்த்தீங்கன்னா சாயராம் வந்து சத்சங்கம் பேச சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட, என்ன பாபா திடீர்னு பேச சொல்லிட்டீங்க? பார்த்துங்க, எனக்கு தெரியாது என்ன ரோல்ல என்ன டாபிக் பேச போய் தெரியாது, மைக்கு மட்டும்தான் நான் பிடிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன ரோல்ல கொண்டு வரீங்களோ அந்த ரோல் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அவர்கிட்ட விட்டுருவோம். ஏன்னா மைக்க புரியுற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய. எப்பவுமே சரி சார், வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா காலையில ஏந்திரிக்கிறோம் அப்படின்னா பாபா முடியாதுட்டா அன்னைக்கு பொழுது என்ன போகுது நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை நம்ம அவங்ககிட்ட கொடுத்துடுறோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபா வந்து பாலா சாஹேப் என்றவர்கிட்ட இது வந்து இப்போ ஷார்ட்டாக முடிச்சு, ஏன்னா இது ஒரு பெரிய ரோல். ஆனால் பெரிய ரோல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது சில்லறை இல்லை அப்படின்னும் போது 2000 ரூபாய் ஒரு அர்ஜென்ட்டாக ஆட்டோவில் போனோம், 2000 ரூபாய் கொடுத்தா சில்லறை இருக்காது அப்படின்னு பசங்க ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோ, சரி ஆட்டோ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 2000 ரூபாய் மாரி ஒரு பெரிய ரோல். ஆனால் இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் மாரி பார்த்தீங்கன்னா பாபா சொன்ன வார்த்தை, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமக்கு பாரகமாயும். நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமது துவாரகமாய். இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கல, இந்த நேரத்தில் ஒரு ஆடி போற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்தியோட அவதாரத்தின் அன்னைக்கு நாம எல்லாருமே இத்தனை பேர் வந்து பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். இது இன்றைக்கு துவாரகமாய். தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துக்களையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள். பாபா வந்து பாத்தீங்கன்னா பாலா சாஹேப் விரிக்கர்ன்றவருக்கு இந்த வார்த்தையை பாபா சொல்றாரு. எங்க சொல்றாரு? துவாரகமாயில. இப்ப எப்படி நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், எப்படி சாய்ராம் வந்து அதை குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேரும் பாபாவும் பாலா சாஹேப் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது பாபா சொல்ற வார்த்தை, தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துக்களையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள். இந்த மசூதி மாயை மிகவும் கருணை உள்ளவள், அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள். இந்த இடம் யாரோட இதுன்றது பாபா? தாயாவாள். இன்னைக்கு என்ன நாள்? சக்தி இல்லையா? இன்றைக்கு அம்பாளுடைய சக்தி அவதார நாள், தாய். அதே மாதிரி இந்த இடத்தையும் பாபா என்ன சொல்றாரு? இந்த மசூதி மாயி மிகவும் கருணை உள்ளவள், அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள். அவர்களை பேராபத்துக்களில் இருந்து அவள் பாதுகாக்கின்றாள். ஒரு மனிதன் அவனது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்து விடும். எத்தனை முறை? ஒரு முறை. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? வாரம் இல்ல வாரத்துக்கு 3 நாள். இப்ப சாயராம்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அது பார்த்தீங்கன்னா பாபா சுத்தி இருப்பாங்க. அப்போ பாபாவுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை அமர்ந்தால், ஒரே முறை அமர்ந்தால் அவருடைய துன்பங்கள் முடிவுக்கு வந்துருதுன்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு ரோல் இருக்கு. ஏன் வந்து சில பேர் வந்து பாபா சுத்தனா கூட நடக்கல அப்படின்னு அந்த சப்ஜெக்ட் இப்ப பேச ஆரம்பிச்சா அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1 hour ஆயிடும். இது அடுத்த சத்சங்கத்துல நாம அதை பத்தி பேசுவோம். ஒரு மனிதன் அவனது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்து விடும். அவனது நிழலில் இளைப்பாறுவோர் பேரானந்தம் ஏற்படுகின்றன. யோசிச்சு பாருங்க சாரா. இளைப்பாறுதல் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட வந்து அப்படியே ஒரு ரோல்ல வந்து ஏதோ ஒரு ரோல்ல வந்து போயிட்டு இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஒரு காலகட்டங்கள் அதுங்கிறது ஒரு ரோல். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம ஒரு அற்புதமான நாள்ல இன்னைக்கு உட்காந்தாச்சு. பாபா என்ன பண்றாரு? ஒரு அன்னையா இருந்து நம்மள காப்பாற்றுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாரி ஆயிடுச்சு. இப்ப இதை நாளைக்கு பேசல, நேற்று பேசல, இன்னைக்கு பேச வச்சிருக்காரு. சத்சங்கத்தின் மூலியமா இன்னைக்கு பாபா வந்து பாத்தீங்கன்னா பேச வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா பாபா சொன்ன வார்த்தை தான், உனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நான் நினைச்சதுனால கிடைச்சது, ஒண்ணு உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் நினைக்கல உனக்கு கிடைக்கல. அது பொருள் தான் இல்ல, வார்த்தைகளும் சரி. அவர் நினைச்சாதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம், வெளியே கேட்டு வரைக்கும் கூட கூட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு நினைச்சிருந்தா கேட்டு வரைக்கும் கூட நீங்க கூட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாபா ஃபில்டர் பண்ணி இத்தனை பேருக்கு தான் இந்த பாக்கியம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, அதனாலதான் பாபா சொன்ன மாதிரி பூத்திருக்கும் போது அந்த மரத்தப்பா எல்லா பூக்களும் கனியாகிவிட்டால் எப்பேற்பட்ட அறுவடை வார ஆகிறதா ஆகல இல்லையா? கொஞ்சம் காத்தாலியோ இல்லை யாராவது மரத்தை உரிக்கோ இல்லை எவனாவது கல் அடிச்சோ மரம் பூ கீழே விழுந்துற மாதிரியோ இல்லை காயாவதோ, ஆனா பழமாவது மிக சிலவே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நாமெல்லாம் இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்தாலும்
எனக்கு ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அந்த மிக சிலதையும் மிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசை. இப்போ சத்சங்கம் நம்ம முடிக்க போறோம். இப்போ சத்சங்கத்துக்கு முன்னாடி பாபாவை பார்த்தவங்களும், சத்சங்கத்துக்கு பின்னாடி, இப்போ சத்சங்கத்துக்கு பின்னாடி இப்போ போய் நீங்களே போய் பாபாவை பாருங்க. அவங்கவுங்க மனசுக்கு அவங்க எந்த லெவல்ல உட்காந்து இந்த சத்சங்கத்தை ரசிச்சு கேட்டாங்களோ அதுக்கு உண்டான ஒரு ரோலை கண்டிப்பா என்ன பண்ணுவார் பாபா, கண்டிப்பா கொடுப்பார். அதுதான் பஜனை சங்க ரோல்ல பாத்தீங்கன்னா ஒரு கும்பலே போச்சு. ஆனா பாபா அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் ராமரா காட்சி கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்க எத்தனை பேர் இவ்வளவு பேர் இருந்தாலும் முன்னாடி எப்படி பாத்தீங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ போய் பாருங்க, உங்களுக்கே அதுக்கு உண்டான விஷயம் பாபா கண்டிப்பா கொடுப்பார். நம்ம மீண்டும் அடுத்த சத்சங்கத்தில் நாம பாபா பத்தி பேசுவோம். ஓம் சாய். இந்த ஆடிப்பூரம் நம்மளோட சாயை நம்மளோட தாயா பார்த்து தரிசிக்கிற பாக்கியத்தை பாபா கொடுத்தாரு. எனக்கு கிடைச்ச அந்த அற்புதமான அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டத்தில் ரொம்பவே சந்தோஷம். ஷேக் சாய்ராம் சொன்ன மாதிரி பாபாவை தொடக்கத்துலேயும் பார்த்தீங்க, இப்போவும் பார்த்துட்ருக்கீங்க. பாபா அவரை பற்றி, அவருடைய புகழை பற்றி எல்லார்கிட்டேயும் பேசினதில் அவருடைய முகம் அருள் வெள்ளத்தில் ஜொலிக்கிறத பார்க்க முடியுது. நாம் அவருடைய புகழை கேட்கறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கிறதன் மூலமாக பாபாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் பெறலாம். பாபாவை பற்றி பேசக்கூடிய இந்த சத்சங்கங்கள் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். பாபாவை பற்றிய பல அற்புதமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற பாக்கியத்தை பாபா எனக்கு அருளியதற்கு மிக்க நன்றி சாயி. சாயியினுடைய பணி தொடர பாபா என்னையும் என்னுடைய இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும், எல்லா சாய் பக்தர்களையும் பாபா ஆசீர்வதித்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வசந்தத்தையும் இன்பத்தையும் எப்போதும் வாரி வழங்கி கொண்டிருக்க வேண்டும் என வேண்டி வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.